நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் 57வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். கோடீஸ்வர யோகத்தை தீர்மானிக்கும் 3 சக்திகள் கைரேகை பலன்கள். கோடீஸ்வரன் யோகத்தை தீர்மானிக்கக்கூடிய 3 சக்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம காணொலியை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், ரொம்ப ஈஸியாக நம்ம புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஒரு கையை பார்க்கணும்னு வச்சுங்க. கையை பார்க்குறோம்னா முதல்ல ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். குறிப்பாக சுக்கிர மேடு, குரு மேடு, புதன் மேடு, இந்த 3 மேடும் உயர்வாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கோடீஸ்வரர் ஆகக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த 3 வீடுகளும். சுக்கிரன் என்பது ஆசையின் மொத்த உருவம். சுக்கிர பகவான், குரு பகவான் ஒரு அதிகாரம் உள்ள ஒரு தோரணையை உண்டு பண்ணுபவர் குரு பகவான். புத பகவான் மிகப்பெரிய புத்திசாலி. அந்த புத்திசாலி அறிவை பயன்படுத்தி வாழ்வில் உயர வேண்டும் என்றால் இந்த குறைந்தது இந்த 3 வீடுகள் உயர்வாக இருந்தால் நல்ல உயரத்துக்கு வந்துருவாங்க. அந்த உயர்த்தக்கூடிய சக்தி சுக்கிரன் ஆசையை உருவாக்கக்கூடியவர். குரு பகவான் அதிகாரத்துக்கு உரியவர். புத பகவான் புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்வதற்கு இந்த 3 மேடுகளும் உயர்வாக இருந்தால் கண்டிப்பாக உயர்ந்த நிலையை அடைவதற்கு அந்த மனம், அந்த எண்ணம் தூண்டும் மேடுகள். அதுக்கப்புறம் ரேகைகள் சார். ஆயுள் ரேகை நல்லா இருக்கணும். ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். புத்தி ரேகை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது. புத்தி ரேகை என்று சொல்லக்கூடிய தல ரேகை நல்லா இருக்கணும். தல ரேகை நல்லா இருந்ததுன்னா தான் வாழ்க்கையில் இதை செய்ய முடியுங்கிறத அதை தீர்மானிக்கக்கூடியது அதுதான். அதுக்கப்புறம் இருதய ரேகை என்பது உங்களுடைய குடும்பத்தை காமிக்கிறது. குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறது இது இருதய ரேகை. விதி ரேகை என்பது பொருளாதாரத்தை காண்பிக்கக்கூடியது. சூரிய ரேகை என்பது உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய தொழிலுக்கு, உங்களுடைய வருமானத்துக்கு அங்கீகாரம் கிடைப்பது, வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துவது சூரிய ரேகை. அதிர்ஷ்ட குறிகள் இருக்கு. ரேகைகள், மேடுகள், அதுக்கப்புறம் ரேகைகள், அதுக்கப்புறம் குறிகள், அதிர்ஷ்ட குறிகள். அதிர்ஷ்ட குறிகள் கையில் கண்டால், இப்போ எடுத்துக்கிட்டா அஸ்திவாரம் நல்ல பேஸ் நல்லா இருக்குதுன்னா ஒரு பில்டிங் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு தூண்கள் ரேகைகள். மேலே கலசம் இருக்கு இல்லையா, கோபுர கலசம், அதுதான் குறிகள், யோக குறிகள். அப்போ மேடுகள், ரேகைகள், குறிகள், இது 3ம் உயர்வாக சிறப்பாக இருந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவார். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு கைரேகையை போட்டுட்டோம் சார். இவர் உயர்ந்த நிலை எப்படி அடைகிறார் என்பதை முழுமையாக நம்ம ஒரு உதாரணத்தோட விளக்க போகிறோம். இந்த ஆயுள் ரேகை நல்லா இருக்கு சார். சுக்கிரமேட்டை சுற்றி ஆயுள் ரேகை நல்லா சிறப்பாக வருது. அந்த ஆயுளுக்கு செவ்வாய் ரேகையும் உதவியாக இருக்கு. மேடும் நல்லா உயர்வாக இருக்கு சார். அதுக்கப்புறம் குரு மேடு நல்லா உயர்வா இருக்கு சார். புதன் மேடு நல்லா உயர்வா இருக்கு. சரிங்களா? இப்போ புத்தி ரேகையை பார்க்குறோம் சார். மேடு நல்லா இருக்கு, ஆயுள் நல்லா இருக்கு, ஆயுளுக்கு உதவி புரியுது, செவ்வாய் ரேகை நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு, இருதய ரேகையும் சிறப்பாக குருமேட்டுக்கு போகுது. சரிங்களா? புதன் மேட்டில் பணத்தை சேமிக்கக்கூடிய 3 கோடுகள் இருக்கு. இந்த மாதிரி கோடுகள் புதன் மேட்டில் இருந்ததுன்னா, புதன் மேடும் உயர்வா இருக்கு, அதுல ஒரு 3 கோடு இருக்குன்னு வச்சுக்கலேன், அவர்கள் மருத்துவத்துறை சாதனையாளராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. இன்னும் சொல்ல போனால் பணம் சேமிக்கப்படும். பணம் சேமிக்கிறதுக்கு இந்த 3 ரேகைகள் உதவி செய்யுது. அதுக்கப்புறம் இந்த விதி ரேகை, புத்தி ரேகை, புதன் ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம் இருக்கு. அது பண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். உழைத்து சம்பாதித்து சேமிக்கக்கூடிய முக்கோணத்தை பண முக்கோணம்ங்கிறோம். அப்போ அந்த உடைப்படாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க. விதி ரேகை, புத்தி ரேகை, புதன் ரேகை, இது 3ம் சேர்ந்து ஒரு முக்கோணம் பண முக்கோணம் சொல்றோம். இன்னொரு முக்கோணம் இருக்குது, குபேர முக்கோணம். உங்களுக்கு விதி ரேகை, அதே மாதிரி இந்த சூரிய ரேகை, இது சேர்ந்து புதனும் சேருது. புதன், விதி, புதன், சூரியன், இது 3ம் சேர்ந்து இங்க ஒரு முக்கோணம் இருக்கு பாருங்களா, இந்த முக்கோணம் தான் பண முக்கோணம் சொல்லுவோம். இது பணத்தை பெருக்கக்கூடியது, உழைத்து சம்பாதிக்கக்கூடியது பண முக்கோணம். அந்த குபேர முக்கோணம்ங்கிறது புத்தி ரேகை சம்பந்தப்படாமல், புத்தியே சம்பந்தப்படாமல் விதி
உங்களுக்கு சூரியன் இதுல ஒரு முக்கோணம் வருது பாத்தீங்களா, இது வந்து குபேர முக்கோணம். உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கக்கூடியது. பணம் இருக்குன்னா அது பெருகிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இந்த முக்கோணம். இப்போ இந்த மாதிரி இருக்கு சார் கையில. இப்ப கூர்மேட்ல ஒரு முக்கோணம் இருக்கு சார். நல்ல ஒரு ஆராய்ச்சி மனோநிலை, ஒரு பெரிய அரசியல் தலைவராக இருக்கலாம், ஒரு கம்பெனியில பெரிய சிஇஓவா இருக்கலாம், மிகப்பெரிய நிலை, ஒரு தலைமையில இருக்கிறாங்க, பணம் நிறைய இருக்கு, பண முக்கோணம் இருக்கு, குபேர முக்கோணம் இருக்கு, ஆயுள் நல்லா இருக்கு, புத்தி நல்லா இருக்கு, இருதயம் நல்லா இருக்கு, குடும்பம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பாக அவர்கள் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பார்கள். சார் எனக்கு இருக்கு சார், ஆனா குடும்பத்துல பிரச்சனை இருக்கு. இப்ப இதெல்லாமே இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அப்ப குடும்பம் முதற்கொண்டு எல்லாம் நல்லா இருக்கு. இப்ப குடும்பத்துல சிக்கல் இருக்கு சார், அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, அப்படி சுத்தி வராது சார். ஆயுள் ரேகை என்ன பண்ணும், இப்படி வரும். செவ்வாய் ரேகையும் இருக்காது. அப்ப சுக்கிரமேட்டை பாதியா வரும். இந்த சுக்கிரமேடு இருக்குல்ல, சுக்கிரமேடே இருக்காது, லைட்டா தான் இருக்கும், உயர்வாகவும் இருக்காது, இந்த பாதியெல்லாம் வரும். இங்க விதியும் இருக்கு, புத்தியும் இருக்கு, இருதயமும் இருக்கு. அப்ப என்ன ஆகும், குடும்பத்துல கல்யாணம் பண்ணணுங்கிற ஆசை இருக்காது, கல்யாணத்துல விருப்பமே இருக்காது. இன்னும் ஒரு உதாரணத்தோட விளக்குறேன். ஒரு நபருக்கு இந்த ஆயுள் ரேகை பாதியில இருக்கு சார். இந்த ரேகை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இருதய ரேகையிலிருந்து ஒரு ரேகை, ஒரு இப்போ 20 வயசுல இருந்து இப்படியே போயிட்டு விதி ரேகையை வெட்டுது. 20 வயசுல இருந்து விதி 20, இது 20, இருதய ரேகை 20 இருந்து ஒரு கேளை ஆரம்பிக்குது, இங்க போய் 30 வயசுல ஒரு விதி ரேகை போய் வெட்டுது. அப்படிங்கும்போது 20 to 30 வயசுக்குள்ள அவருக்கு ஒரு ஏமாற்றம் நடக்குது. இருதய ரேகை என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை காண்பிக்கக்கூடியது. 20 வயசுல ஒரு காதல் ஆரம்பிக்குது, அந்த காதல்ல ஒரு ஏமாற்றம் வருது, பிரச்சனை வருது, பிரிவு வருது. காதலிக்கும் போது ஏதோ ஒரு சம்திங்ல பிரச்சனை, பிரிவு, சண்டை சச்சரவு வந்துருது. இதனால அவருக்கு திருமண வாழ்க்கையில் வெறுப்பு தட்டுது. ஒண்ணு. ரெண்டாவது, ஆயுள் ரேகை இந்த சுக்கிரமேடு உயர்வா இருக்கணும். அப்பதான் சுக்கிரன் வந்து ஆணையும் பெண்ணையும் இணைக்கக்கூடிய ஒரு ஆசையை உண்டு பண்ணக்கூடியது சுக்கிர பகவான். இந்த சுக்கிரமேட்ல இந்த ஆயுள் ரேகை இப்படி குறுக்க வருது சார். அப்படிங்கும்போது திருமணத்தில் விருப்பம் இருக்காது. நல்ல நல்ல யோகம் இருக்கு, அரசியல் யோகம் இருக்கு, புதன் மேட்ல யோகம் இருக்கு, பண முக்கோணம் இருக்கு, குபேர முக்கோணம் இருக்கு, விதி ரேகை இருக்கு, சூரிய ரேகை இருக்கு. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. இருந்தாலும் குடும்பத்துல பிரச்சனை வருகிறது என்றால் இந்த சுக்கிர மேடு சரியில்லை, ஆயுள் ரேகை பாதியாக வருகிறது. இறுதி ரேகையில கீழ் நோக்குன சிம்பல்கள்னாவே, இறுதி ரேகையில கீழ் நோக்குல சிம்பல்கள்னா என்ன சார், நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு தெரியும். இறுதிய ரேகை என்பது கணவன் மனைவி ஒற்றுமையை காண்பிக்கிறது. அதுல மேல் நோக்குன கிளைகள் இருந்தா நல்லது, கீழ் நோக்குன கிளைகள் இருந்தால் ஏமாற்றம், பணம் கொடுத்து ஏமாறுறது, கணவன் மனைவிக்குள்ள ஏமாற்றம், காதல் தோல்வி, இந்த மாதிரி பிரச்சனையை காண்பிக்கக்கூடியது கீழ் நோக்கின கிளைகள். இருதயம் என்பது பாசம், அன்பு, காதல். அதுல இருந்து கீழ் நோக்கினத இழப்பு, ஏமாற்றம், சந்தேகத்தினால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, கணவன் மனைவி பிரிவையும் காமிக்கும். இந்த இறுதிய ரேகை சுக்கிரமேடு கணவன் மனைவியோட உறவை பலப்படுத்துவதை காண்பிக்கக்கூடியது, பிரச்சனையை காண்பிக்கக்கூடியது சுக்கிரன். கணவன் மனைவி உறவை காமிக்கிறது. அதுல இருக்கிற ரேகை என்ன ரேகை, இந்த இறுதி ரேகை வந்து கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறாங்களா, சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு அந்த ரேகை காமிச்சிடும். இந்த ஆயுள் ரேகை நல்லா முழுமையா இருந்து இதுல செல்வாக்கு ரேகையும் இருக்கு. உங்களுக்கு பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு சார், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஆயுள் ரேகை பாதியா வந்து இருதய ரேகையிலும் கீழ் நோக்கின செல்வம் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்படியே லேட்டா கல்யாணம் பண்ணாலும் குழந்தை இருக்காது, குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேடு சரியில்லைன்னா உங்களுக்கு ஆசை இருக்காது, சுக்கிரமேடு சரியில்லைன்னா ஆசை இருக்காது, திருமணத்தில் விருப்பம் இருக்காது, கணவன் மனைவி ஒற்றுமை இருக்காது. அதை சொல்லிட்டோமா. இப்போ இன்னொன்று, இந்த ஆயுள் ரேகை நல்லா நல்லா சுத்தி வருது சார். இதுல வளை குறியும் இருக்கு, சுக்கிரமேடும் உயர்வா இருக்கு, நல்லா இருக்கு. அதாவது குரு மேட்டுல முக்கோணம் இருக்கு, புதன் மேட்டுல 3 ரேகை இருக்கு, பண முக்கோணம் இருக்கு, குபேர முக்கோணம் இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருக்கு. அப்போ இங்க அளவுக்கு அதிகமா சுக்கிரமேடு உயர்ந்துருச்சு, இங்க வளைகுறியும் இருக்கு. சுக்கிரனும் அளவுக்கு அதிகமா இருந்து இங்க வளைகுறியும் இருக்கும்போது அவர்களுக்கு கணவன் மனைவி இந்த ரேகைகள் வந்து கீழ் நோக்குன சிலும்பல்கள் நிறைய இருக்கும்.
இந்த கீழ் நோக்கின இருதய ரேகையில் சிலும்பல்கள் நிறைய இருக்கும். ஏன் சார் சிலும்பல்கள் நிறைய இருக்கு? சுக்கிர பகவான் முப்பிட்டார், உயவாயிட்டார், அங்கே வளைகுறியும் இருக்கு. அப்படிங்கும்போது ஆசை அதிகமாக இருக்கும். ஆசை அதிகமாக இருக்கும்போது அதே அளவுக்கு வாழ்க்கை துணைக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் இதே மாதிரி சுக்கரமேடு உயர்வா இருந்து சுக்கரமேட்டில் அவங்களுக்கும் இந்த மாதிரி வளைகுறி இருந்ததுன்னா உடல் உள்ள ஈக்குவலாக போயிடுவாங்க. ஆசையும் சரியாக போயிடும். இல்லைன்னா ஆசை வெளியில் போயிடும். அந்த ஆசை வெளியில் போகும்போது நிறைய பேரோட ஏமாற்றம் ஏற்படும். நிறைய பேரை காதலிப்பாங்க, அதனால் பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது, இல்லைன்னா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஓடி போயிடுறது. இந்த மாதிரி பிரிவை காமிக்கிறது இறுதி ரேகை. இந்த சுக்கரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்ததுன்னா நல்ல ஆசை அதிகமாக இருக்குது. ஆசை அதிகமாக இருக்கும்போது கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த மாதிரி ரேகை இருந்ததுன்னா 2 பேருக்கும் ஈக்குவலாக போயிடும், பிரச்சனை இருக்காது. அதில் ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்லைன்னா அது வெளியில் போய் அந்த ஆசையை தீர்த்துக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு அந்த சுக்கரமேட்டு இருதய ரேகை இல்லையா, இருதய ரேகையில் கீழே கொண்டு செல்வல் இருக்கும். இப்படி தான் சார் நம்ம கையை ஆராய்ச்சி பண்ணோம். உங்களுடைய கையை பாருங்கள். உங்களுடைய கையில் கோடீஸ்வரனாக ஆகணும்னா 3 சக்திகள் ஒன்றை செய்யணும். மேடு நல்லா இருக்கணும் சார், ரேகைகள் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறி இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் ரேகையில் பண முக்கோணம் அல்லது குபேர முக்கோணம் இது இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. விதி ரேகை நல்லா இருந்ததுனாவே உங்களுக்கு பணம் நல்லா வந்துடும். சூரிய ரேகை உடைப்படாமல் இருந்தால் நீங்கள் புகழோடு வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆக மொத்தம் குருமேடு சுக்கரமேடு புதன்மேடு இது 3ல் ஏதாவது 1 2 உயர்வாக இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்துடலாம். முதல்ல எல்லாத்த விட புதன் மேடு உயர்வாக இருக்கான்னு பாருங்கள். புதன் புத்திசாலி. அதில் ஒரு ரேகை 2 ரேகை இருக்குன்னு வச்சுக்கோங்க, பணத்தை நல்லா புத்திசாலித்தனமாக சேமிச்சுருவீங்க. புத்தி ரேகை நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த புத்தி நல்லா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயுளும் புத்தியும், ஆயுள் உடம்புல உள்ள பலத்தை காமிக்கக்கூடியது. ஆயுள் ரேகையும் புத்தி ரேகையும் சரியாக இருந்து இந்த புதன்மேட்டில் 2 3 ரேகை இருக்குது, விதி ரேகை நல்லா இருக்குது, சூரிய ரேகை நல்லா இருக்குன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவீங்க. இப்படி தான் நம்ம கையை பார்க்கணும். ஒருவருடைய கையை பார்த்தவுடன் கோடீஸ்வரன் ஆவாங்களா, மேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுக்கரமேடு குருமேடு புதன்மேடு நல்லா உயர்வாக இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஆசையை தூண்டக்கூடியது அதுதான். அஸ்திவாரம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ரேகைகள், ஆயுள் ரேகை நல்லா இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருக்கு, புத்தி ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு மனசு நல்லா பிரமாதமாக இருக்குது. அதில் ஏதாவது தீவு வரும்போது மனசு சரியில்லாமல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதய ரேகையை பாருங்கள். உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்? மேல் நோக்கின ரேகைகள் இருந்தால் உங்களுக்கு வளர்ச்சி அடையும், கீழ் நோக்கின ரேகைகள் இருந்தால் ஏமாற்றம், பணம் கொடுத்து ஏமாறுறது, குடும்பத்தில் பிரிவு, கணவன் மனைவியோட சண்டை சச்சரவு, இந்த மாதிரிலாம் இருதய ரேகைகள் கீழ் நோக்கின செல்வர்கள் இருந்தால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருதய ரேகை பார்த்து அதை கண்டுபிடிச்சிடணும். மேடுகள் ரேகைகள், அப்புறம் அதிர்ஷ்ட குறிகள். விதி ரேகை மெயினாக இருக்கணும் பணம் வரத்துக்கு. சூரிய ரேகை நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு உங்களுடைய திறமை வெளியில் தெரியும். சூரிய ரேகை புகழோடு வாழ்வதற்கு உதவி செய்யும். அதே மாதிரி புதன் ரேகை துண்டு துண்டாக இருந்ததுன்னா வியாதி வரப்போகுதுன்னு அர்த்தம். புதன் ரேகை நல்லா நீளமாக நல்லா கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். 2 புதன் ரேகை இருந்ததுன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம். இருதய ரேகை போய் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட்டில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கையை பாருங்க சார். உங்கள் கையை பார்த்தோன்னா மேடு நல்லா இருக்குது, ரேகையும் நல்லா இருக்குது, ஒரு அதிர்ஷ்ட குறி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. எந்த வயசில் சார் நம்ம கோடீஸ்வரன், இதை சொல்லிட்டீங்க சார், நீங்கள் எந்த வயசில் சார் கோடீஸ்வரன் ஆக முடியும்? அந்த சூரிய ரேகை இருக்கு இல்லையா, இந்த சூரிய ரேகை தான் முழுமையை தரக்கூடியது. இந்த சூரிய ரேகை, சூரிய ரேகை எந்த வயசுல சார்? இந்த இருதய ரேகைக்கு மேலே தான் ஆரம்பிக்குது சார். சூரிய ரேகை இருதய ரேகைக்கு மேலே ஆரம்பிக்குது, எல்லாமே இருக்குது சார். அப்போ 50 வயசுக்கு மேலே நீங்கள் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிப்பீர்கள். அதற்கு உங்களுக்கு வெளியில் தெரியும், அந்த புகழ் செல்வம் செல்வாக்கு வெளியில் தெரியும், அந்த யோகத்தை உறுதிப்படுத்தும். அதே மாதிரி மித்த ரேகைகள் நல்லா இருந்ததுன்னா அந்த யோக குறிகள் வேலை செய்கிறது சூரிய ரேகை இருக்கணும். சூரிய ரேகை இல்லைன்னா பணம் நிறைய இருக்கும், வெளியில் தெரியாது. பணம் நிறைய வச்சுருப்பாங்க, அது வெளியில் தெரியாத பணம் அப்படின்னு நினச்சோம். இப்போ நம்ம கையை பாருங்கள் சார், சூரிய ரேகை எப்போ வருதுன்னு பாருங்கள். அப்போ சூரிய ரேகை இல்லை சார், அப்போ வெளியில் தெரியாதா அப்படின்னா இந்த ஆயுள் ரேகையிலேருந்து மேல் எழுப்பக்கூடிய கிளை வரும். ஆயுள் ரேகை வருது சரிது, ஆயுள் ரேகை மேல் எழுப்பக்கூடிய கிளை வரும் ஆயுசு அந்த மாதிரி இருந்தாலும் பணம் வெளியில் தெரியும், உங்களுக்கு புகழ் வெளியில் தெரியும், உங்களுடைய சுய முயற்சினால் வெளியில் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது 2 இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் தெரியாது சார், உள்ளுக்குள்ளே இருக்கும். உங்கள் கையை பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.